யோகம் ஞானம் அலைவரிசைக்கு நண்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைய காணொளி நம்ம என்ன பற்றி எந்த தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம்னா, இன்ப துன்பம் என்கிற உணர்வு ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைய துன்பமே நான் அனுபவிச்சுட்ருக்கேன். வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறது நீடித்த நிலைத்ததாக இருப்பதில்லை. அப்பப்போ இன்பங்கிற ஒரு நிலைப்பாடு வருது, அப்படியே போயிடுது. வாழ்க்கைங்கிறது ஒரு எந்த விதமான ஒரு நிர்ணயத்தன்மையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சராசரியாக எல்லாருமே இந்த நிலையிலிருந்து தாண்டி தான் வந்திருப்போம். இப்போ ஞானியர்கள்லாம் இந்த நிலையை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி அதை கடந்து செல்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த சமூகத்துக்கு, இந்த மானுட இனத்திற்கு ஞானி அவர்களுடைய அந்த செய்தி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அவர்களுடைய நோக்கத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, இந்த இன்ப துன்பம் சுகதுக்கம் என்கிற அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் இயல்பாக கடந்து செல்ல முடியும். அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ ஒரு மனிதன் அனுபவிக்கும் போது அப்போது நம்மளுடைய மனநிலை எந்த மாதிரி வச்சுக்கணும், எந்த ஒரு செயலும் ஏதாவது ஒரு செயலின் ஒரு நீட்சியாகத்தான் இருக்குமே ஒழிய, எந்த ஒரு இன்பமும் அது ஏதோ நீங்கள் செயலை செய்யும்போது அந்த செயலின் விளைவாக மட்டுமே அந்த இன்பம் கிடைச்சிருக்கணும். ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது ஒரு துன்பம் கிடைக்கும்போது அந்த செயலின் மூலமாகத்தான் அந்த துன்பம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதோ சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கும். சராசரியாக இது வரைக்கும் நமக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆன்மீக மனநிலையில் நாம் சென்று பார்க்கும்போது எந்த ஒரு செயலும் ஏதாவது ஒரு செயலுக்கான ஒரு நீட்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, திடீர்னு அந்த செயலுக்கு அப்படி ஒரு விளைவு நம்ம ஏன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் இருந்த ஏதோ ஒரு செயலுக்கான விளைவாகத்தான் இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு கிடைக்க முடியும் என்கிற அந்த புரிதல் நமக்கு ஏற்படும். அந்த புரிதல் நமக்கு ஏற்படும் போது மட்டும்தான் சமநிலையாக நமது மனதை வைத்துக்கொள்வது எப்படிங்கிற நுட்பம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிலையை அவர் கடக்கும்போது அவர் இந்த நிலையை எப்படி பார்த்தார், இந்த நிலையை எப்படி கடந்தார், இதற்கு தீர்வாக அவர் சொல்லக்கூடிய ஷாமியம் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வழியில் நாம் முயற்சி செய்து பார்க்கும்போது, ஞானியர்கள் எப்போதுமே முக்காலம் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்திருப்பார்கள். முக்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் ஒரு சூட்சம பார்வையோடு பார்த்து அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்கிற நுட்பத்தை அறிந்திருப்பார்கள். எனவே அவர்களுடைய அந்த செய்தி நமக்கு நிச்சயமாக ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கும். அந்த உணர்வோடு அந்த மனநிலையோடு அந்த செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பாடலில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுயதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன், சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண, சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன், சூட்சுமமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மௌன நிலை உணர்ந்தேன், சொரூபத்தில் அரூபத்தை பார்த்து விட்டேன், சொரூபத்தில் அரூபத்தை பார்த்து விட்டேன், சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு சொற்குறிப்பால் கட பிளஸ் உள் என்று சுருங்கச் சொல்வேன் என்று மிக அற்புதமான அந்த பாடலில் நாம் இதுக்கு முன்னே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த செய்திக்கான அந்த கருத்துக்கான தீர்வாக இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அந்த பாடலில் வேணால் தனியாக ஒரு கிளிப்பிங் கொடுக்குற பார்த்துக்கோங்க. அப்போ அவரோட வாழ்க்கையில் சுகதுக்கம் இன்ப துன்பம் தொடர்ந்து வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் தேடலும் தொலைதலுமாக வாழ்க்கை இப்படியே ஒரு வட்டத்திலேயே போயிட்டு இருக்கும்போது அதை நான் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், ரொம்ப மனசோர்வாக எனக்கு ஏற்பட்டது. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படவில்லை, ஒரு மகிழ்ச்சி ஏற்படவில்லை, ஒரு நிலைத்தன்மையாக எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு சோர்வு ஏற்பட்டது. ஞானியர்களுக்கும்
இந்த நிலையை தான் அவங்க கடந்து வந்திருப்பாங்க. ஏனென்றால் இந்த இயற்கை பாரபட்சமற்றது, அனைவருக்கும் பொதுவானது, ஒழுங்கானது, சமமானது. அப்போ அவங்களும் அந்த நிலையிலிருந்து தான் வந்திருப்பார்கள். அப்போ சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவுக்கான அந்த அறிவு என்கிற அந்த நுட்பத்தால் ஆராய்ந்து இதற்கு தீர்வு என்ன என்பதை நான் கண்டுகொள்ள முயற்சி செய்தேன். அப்போது அவர் அறிந்து கொண்டது சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன் அப்படிங்கிறார். சுகதுக்கம் என்பது ஒரு மனோநிலை, அது உடலில் அறிவு எனப்படுகின்ற, இப்போ நம்ம மனதுக்கு நம்ம பார்க்குறோம், அறிவு என்பது அறிவின் படர்க்கை நிலை மனம். அதாவது அறிவின், இப்போ அறிவு என்பது கடல் அப்படின்னு இருந்தால் அதோடைய அலை தான் இந்த மனம். இந்த அலையை கிடைத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நிலையாக இருப்பது அறிவு. அப்போது இந்த சுகதுக்கம் என்பது இந்த மனதினுடைய ஒரு போராட்ட குணமாக இருக்கிறது. இது ஒரு அறிவு எனப்படுகின்ற அதன் மையத்துக்கு போகும்போது இந்த சுகதுக்கம் என்கிற அந்த நிலைப்பாடு சமநிலையாக மாறிவிடுகிறது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ அவர் அதுக்கு மேலும் நுட்பமாய் செல்ல வேணும்னா என்ன சொல்கிறாருன்னா, சூட்சமமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று அந்த நிலைக்கு எப்படி போகிறது, அடுத்த கேள்வி வரும்ல. சரிங்க, அறிவின் அந்த நிலைக்கு நான் போகும்போது எனக்கு மனம் தெளிவு பெறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எப்படி நம்ம செல்வது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூட்சமமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மௌன நிலையை உணர்ந்தேன். அப்போ அந்த நிலையை தியானத்தின் மூலமாக நாம் நிறைய வகை இன்றைக்கி தியானங்கள் இருக்குது. அந்த ஏதாவது ஒரு தியானத்தின் மூலமாக நமது அகம் நோக்கி உள் சென்று நமது அந்த மனதை கழித்து மனதுக்கு மூலமான அந்த அறிவு எனப்படுகின்ற அந்த சாட்சி பாவத்தை, விட்னஸ் எனப்படுகின்ற அந்த நிலையை நாம் பார்க்கும்போது சூட்சமமாய் மனம் குவிந்து ஒடுங்கி அதே இடத்தில் நிற்கும்போது சுகதுக்கம் கடந்து மௌன நிலை உணர்ந்தேன். அந்த பேரமைதி அந்த மனதுக்கு ஏற்படுகிறது. எனவே அவருடைய அனுபவத்தை வைத்து அவர் கூறுவது என்னவென்றால், சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு, இது எப்படி நான் இந்த சுகம் துக்கம் இன்ப துன்பம் என்கிற இந்த நிலையை நான் தாண்டி செல்ல முடியும், எப்படி செல்ல வேண்டும் என்று முறை கேட்போர்க்கு கட ப்ளஸ் உள், கட ப்ளஸ் உள், உள்ளே சென்று நீங்கள் அந்த அறிவின் மூல நிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த இடத்தில் சாட்சி பூர்வமாக இருங்கள், நெல்லுங்கள். அந்த விழிப்பு மட்டுமே உங்களுக்கு சுகதுக்கம் கடந்து அந்த பேரின்ப நிலையை கொடுக்கும். அந்த நிலையில் எந்த செயலை எவ்வாறு அறம் தவறாது, முறை தவறாது, வழி தவறாது ஆற்ற வேண்டும் என்கிற அந்த நுட்பம் நமக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஞானியர்கள் நடப்பது, அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் நடப்பதைத்தான் நினைக்கிறார்கள். அந்த யதார்த்த மனநிலை, அந்த விழிப்புணர்வு எனப்படுகின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் அவர்கள் நடக்கக்கூடிய செயலை நினைக்கிறார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் மூலத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே இந்த சுகதுக்கம் எனப்படுகின்ற இந்த மானுட வாழ்க்கையில் அந்த நிகழ்வு ஒரு தற்காலிகமானது தான். அதையும் கடந்து சென்று நாம் உள்ளே சென்று அந்த இயற்கையை, அந்த இறைவனை, அந்த இருப்பு நிலையை உணரும்போது இதுவெல்லாம் சூரியனை கண்ட அந்த பனித்துளி போல மறைந்துவிடும். ஏகாந்த நிலையில் அந்த மௌனத்தை, அந்த இறைநிலையை, சத்தியத்தை, உண்மையை நம்மால் உணர முடியும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.